என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மாவீரனின் விசித்திர பாவை நாவல் பகுதி 17. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். தாத்தா வீட்டார் அனைவரும் ஆவலாய் ஆருத்ராவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தன் அருவெருப்பான முகத்தை சேலையால் இழுத்து மூடி அமர்ந்திருப்பவள் ஒரு தர்ம சங்கடமான நிலையில் இருப்பதை உணர்ந்த தனுஷ் அவளுக்கு உதவ முன்வந்தான். தாத்தா, ஆருத்ரா கிட்ட இந்த கேள்விய நீங்க பல தடவை கேட்டதா சொன்னீங்க. ஆனா அவ பதில் சொல்லல. அப்படின்னா அதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கிறது தானே சரி. அதுக்காக அப்படியே விட்டுட சொல்லல. அவ சொல்லாத அந்த உண்மைகளை நாம கண்டுபிடிக்கலாம். அதை கேட்டு அதிர்ச்சியோடு தலை உயர்த்தி தனுஷை பார்த்தாள் ஆருத்ரா. இவன் இதையும் செய்வான், இதுக்கு மேலையும் செய்வான் என்றது அவள் மனம். முதலில் தனுஷை மிகவும் சாதாரண ஒரு இளைஞன் என்றுதான் ஆருத்ரா நினைத்தாள். வனத்தில் அந்த நரபூஜிகளை விரட்டி அடிக்கும் போதுதான் சாதாரணமானவன் அல்ல, அசாதாரணமானவன் என்பது அவளுக்கு புரிந்தது. இப்போது அடிக்கடி மாமுனிவரின் அந்த வார்த்தைகள் அவள் செவியை துளைத்து ஒலிக்கிறது. அது இப்போது அவளது உறக்கத்தையும் சேர்த்து அல்லவா கெடுக்கிறது. தன் விருப்பம் இல்லாமல் தன்னை மனைவியாக அடையும் அந்த இளைஞன் அது தனுஷ் தானோ என்ற எண்ணம் அவளை கதி கலங்க வைக்கிறது. அப்படி ஒரு நிலை உருவாகுமாகில் கண்டிப்பாக ஆரண்யாவின் சுய உருவத்தை இந்த கிராமம் தரிசிக்கும் நிலை வரும். தனுஷ் அவளது கட்டுப்பாட்டில் இருப்பதாக அல்லவா அவள் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். அது இல்லை என்றானால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். சரிப்பா, நாங்க ஆருத்ரா கிட்ட வேற எதையும் கேட்கல. என்னுடைய மனசுல இருக்கிற ஒரு நெருடலை மட்டும் கேட்டுடுறேன். அவள் அம்மா அனுமதி பெறுவது போல் தனுஷிடம் கூறிவிட்டு ஆருத்ராவை பார்த்தார். என்னுடைய மனசு ஒரு விஷயம் கரையான் மாதிரி அரிச்சு தின்னுட்டே இருக்குமா. ஆரண்யா என்கிட்ட சொன்ன அந்த விஷயத்தை என்னால ஜீரணிக்க முடியல. என்ன விஷயமா? அந்த மகா சக்தி படைச்ச மாமுனிவரை நீ அழிக்க முயற்சி செஞ்சியா? உன்னுடைய குருவான கம்பன் ஐயாவை அவர் கண் முன்னாடி நீ கொலை செஞ்சியா? இதையெல்லாம் பார்த்து கொதிச்சு போய்தான் அவரு உன்னை இப்படி உடம்பெல்லாம் புண்ணாகி போகட்டும்னு சாபம் கொடுத்தாரா? ஆரண்யா சொன்ன விஷயங்கள் இதுல ஏதாவது உண்மை இருக்கா? அமைதியாக அமர்ந்திருந்த ஆருத்ரா நிதானமாக அம்மாவை பார்த்தாள். ஆமா, இது எல்லாமே 100க்கு 100 உண்மை. அதை கேட்டதும் அனைவரின் விழிகளிலும் அதிர்ச்சி. ஆனா எல்லாமே தெரியாம நடந்த தவறுகள் என்று கூறியதும் அதிர்ச்சி மறைந்து அனைவரின் மனதிலும் நிம்மதி பிறந்ததை பிரசன்னமான அவர்களது முகம் பறைசாற்றியது. சரி, தெரியாம நடந்த அந்த தப்பு அது எப்படி நடந்தது? தனுஷ் கேட்டான். அங்கு சுற்றி இங்கு சுற்றி உண்மைகளை தன் வாயிலிருந்து கறக்க முயற்சிக்கிறான் தனுஷ் என்பது ஆருத்ராவுக்கு புரிந்தது. மன்னிச்சிடுங்க, இதுக்கு மேல நான் ஒரு வார்த்தை பேசினா கூட அது நம்ம ஊருக்கு ஆபத்தா முடியும். இனி நான் ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, நான் என்னுடைய காலை கடன்களை முடிக்கணும். அனுமதி உண்டா இல்லையா? ஆருத்ரா குறும்பாக கேட்க அனைவரும் சிரித்தனர். மன்னிச்சிடுமா, நீ எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிடுவியோன்னு பயந்துதான் இப்படி செஞ்சோம். தாத்தா தான் கூறினார். தனுஷை பார்த்தவள், எல்லாம் இவருடைய வேலைதானே என்றாள். ஆமா, என்னுடைய வேலைதான். எனக்குன்னு சில கடமைகள் இருக்கே, அதை நான் முடிக்கணும். அதுக்கு எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுது. ஆனா அந்த உதவியை கேட்டாலும் நீ செய்ய போறதில்ல. அதுக்காக அப்படியே விடவும் முடியாது இல்லையா? அவன் நேரடி கேள்விகளால் அல்ல, மறைமுக கேள்விகளால் தன்னை சிக்க வைக்க முயற்சிக்கிறான் என்று புரிந்து கொண்டவள், நீங்க தான் மாவீரராச்சே, இந்த அற்ப பெண் என்னுடைய உதவி உங்களுக்கு எதுக்கு? பெண் எப்பவுமே அற்பமானவள் இல்ல ஆருத்ரா. அது ஒரு பெரிய சக்தி, மகா சக்தி. அது அவ உணராத வரைக்கும் தான் எல்லாரும் அவளை அற்பமா நினைப்பாங்க. உண்மையை அவ உணரும் போது வெளிப்படுற அந்த சக்தி இருக்கே, அத பார்த்து இந்த உலகமே தலை வணங்கி நிற்கும். இந்த நான் எம்மாத்திரம் என்று அவன் பேசியது அவள் மனதை குளிர்வித்தாலும் மகிழ்வித்தாலும் தன்னை சிக்க வைக்கும் வார்த்தைகளோ இவை என்ற சந்தேகம் அவள் மனதில் தலை தூக்கியது. சரிப்பா, அவளை தனியா விடுங்க என்று கூறி எழுந்து கொண்ட தாத்தா, சொல்லாம கொள்ளாம போயிடாதம்மா என்று ஒரு வேண்டுகோளையும் விடுத்து விட்டுதான் வெளியே வந்தார். அவர் பின்னால் அனைவரும் வெளியே வர அவளையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்த தனுஷ், சாபம் கொடுத்த முனிவர் சாப விமோச்சனோன்னு சொல்லி எதையாவது சொன்னாரா என்று கேட்டு அவளை கதி கலங்க வைத்தான். அவள் விழிகளில் பிரதிபலித்த அதிர்ச்சியை கண்டு அவன் இதழ்களில் ஒரு குறும்பு புன்னகை உதயமானது. என் கைப்பட்டதும் காயங்கள் எல்லாம் குணமாயிடுச்சு. அதுவும் ஓவியத்தை தான் தொட்டேன். அந்த மாதிரி சாப விமோச்சனம் பத்தி முனிவர் சொன்னாரா? சாபத்தை மட்டும்தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அவரும் இறந்துட்டாரு. சாப விமோச்சனத்தை பத்தி எல்லாம் அவர் எதுவுமே சொல்லல. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அவள் கோபமாக கூற, இந்த கோபத்திலேயே ஏதேதோ உண்மைகள் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கே
நாகரிகமா எல்லாருமே வெளியே போயிட்டாங்க, நீங்க மட்டும் என்ன அநாகரிகமா இப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க தனுஷ். ஓகே, நானும் வெளியே போறேன். ஆனா இந்த கேள்விக்கு எனக்கு பதில் கண்டிப்பா கிடைச்சே ஆகணும் என்று கூறிவிட்டுதான் அவன் வெளியே சென்றான். தாத்தா ஆருத்ரா அறையிலிருந்து வெளியே வந்து அவரது நாற்காலியில் அமரவும் ஆருத்ரா குடிசைக்கு காவல் நின்ற இளைஞர்கள் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வரவும் சரியாக இருந்தது. அதற்குள் தனுஷும் வெளியே வந்திருந்தான். தாத்தா, ஆருத்ரா குடிசை கூரையை யாரோ பிச்சு எரிஞ்சிட்டு ஆருத்ராவை தூக்கிட்டு போயிட்டாங்க. காலையில தான் நாங்க அதை கவனிக்கிறோம். குடிசைக்குள்ள போய் பார்த்தா ஆருத்ரா இல்ல. நைட்டு நாங்க யாருமே தூங்கல, ரொம்ப கவனமா தான் காவல் காத்துட்டு இருந்தோம். ஆனா இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. பதற்றத்தோடு ஒரு இளைஞன் கூற சிரித்தபடியே அவர்கள் முன் வந்து நின்றான் தனுஷ். நைட்டு ஃபுல்லா நீங்க தூங்காம காவல் காத்தது என்னவோ உண்மைதான். 4 பக்கத்துல இருந்தும் யாராவது வராங்களான்னு ரொம்ப கவனமா பாத்துட்டு இருந்தீங்க. அதனாலதான் சத்தம் இல்லாம பறந்து வந்த எதிரிய நீங்க கவனிக்கல. சத்தம் இல்லாம பறந்து வந்த எதிரியா? புரியாமல் 4வரும் கேட்க நடந்ததை கூறிய தனுஷ், உங்ககிட்ட சொல்லிட்டு வரணும்னு தான் நானும் ஆருத்ராவும் முதல்ல ஆசைப்பட்டோம். ஆனா ஆருத்ரா தப்பிச்சுட்டதா தப்பு கணக்கு போட்ட அந்த பறவை அவளை தேடி பறந்து போனதால முன்வாசல் வழியா வந்து நாங்களும் பிரச்சனையில மாட்டி உங்களையும் பிரச்சனையில மாட்டி விட விரும்பல. அதுதான் சொல்லாம பின்வாசல் வழியா வந்துட்டோம். பின்பக்கமாவா? அது ஆபத்தான வனப்பகுதியாச்சேப்பா. தாத்தா பதற்றத்தோடு கேட்க, எங்களை எந்த ஆபத்தும் நெருங்கல தாத்தா, தனுஷ் கூறினான். ஆனாலும் இனி அந்த பக்கம் எல்லாம் போகாதீங்க, அது ரொம்ப ஆபத்தான பகுதி, தாத்தா எச்சரித்தார். சரி தாத்தா, ஆருத்ரா பத்திரமா தானே இருக்கா? நாங்க கிளம்புறோம். குடிசைய சரி செய்யணுமா? ஒரு இளைஞன் கேட்டான். சரி செஞ்சாலும் ஆருத்ராவை தேடி திரும்பவும் ஆபத்து வரதானே செய்யும். இப்ப அத சரியெல்லாம் செய்ய வேண்டாம். ஆருத்ரா கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும், அப்புறமா பாத்துக்கலாம், தாத்தா கூற இளைஞர்கள் விடை பெற்றனர். சிறிது நேரத்தில் அறையிலிருந்து வெளியே வந்தாள் ஆருத்ரா. தலை முதல் பாதம் வரை முழுமையாக மறைத்திருக்கிறாள். வீட்டில் சிறு பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்கள். தன்னை கண்டு அவர்கள் பயந்துவிடக் கூடாது அல்லவா? தாத்தா, சீக்கிரமா என்னுடைய குடிசைய சரி பண்ணி கொடுங்க, நான் குடிசைக்கு போகணும், ஆருத்ரா கூற. குடிசைக்கா? திரும்பவும் அந்த பறவை உன்னை தேடி வராதுன்னு என்னமா நிச்சயம்? தாத்தா, என்னால நம்ம வீட்டுல இருக்க முடியாது. அதுதான் ஏம்மா? என்னுடைய இந்த அருவருப்பான முகத்தை சின்ன குழந்தைங்க பார்த்தா பயப்படுவாங்க. எப்பவும் என்னால இப்படி இழுத்து மூடிட்டு இருக்க முடியாது. என் விருப்பத்துக்கு நான் சுதந்திரமா இருக்கணும்னா அந்த சுதந்திரம் எனக்கு என்னுடைய குடிசையில தான் கிடைக்கும். நான் போனும் தாத்தா. அது மட்டும் இல்ல, என்னுடைய காவி உடையெல்லாம் குடிசையில தான் இருக்கு. இந்த சேலையை நான் இப்பவே மாத்தி ஆகணும். காயங்கள்ல இருந்து ரத்தம் வழியுது. அது பட்டு சேலையெல்லாம் கரையாயிடுச்சு. நான் ஒரு நாள் 2-3 சேலையாவது மாத்துவேன். நேத்து நைட்டுல இருந்து இந்த சேலையிலேயே இருக்கேன். நீ காவிதான் உடுத்தணுமா ஆருத்ரா? சிறிது கோபமாக கேட்ட அவளது அம்மா அவள் முன் வந்து நின்றார். இந்த வீட்டுல உன்னுடைய உடை நிறைய இருக்கு, அதையெல்லாம் எடுத்து போட்டுக்க. நீ இங்க இருக்கிற வரைக்குமாவது இந்த காவியை ஒதுக்கி வைக்க கூடாதா? அவள் அம்மா கேட்க, அம்மா நான் உறுதியான ஒரு முடிவுல இருக்கேன். அதை மாத்த நீங்க முயற்சி செய்ய வேண்டாம், அது நடக்காது. நான் காவி மட்டும் தான் உடுத்துவேன். அதுதான் ஏன் நான் என்னுடைய மனசை மாத்திக்கிட்டேன்னு யாரும் தப்பா நினைக்க கூடாது. அதுக்கு அடையாளம் தான் இந்த காவி. இது எனக்கு ஒரு பாதுகாப்பு வேலி. என்ன வேற யாரும் எந்த நோக்கத்தோடையும் பார்க்க கூடாது. அதுக்கு இந்த காவி தடையா இருக்கும். உன்னுடைய இந்த புண்ணான உடம்ப வேற எந்த நோக்கத்தோட எவன் தான் பாப்பான்? உன்னுடைய உடம்புல இருக்கிற இந்த காயங்களே உனக்கு ஒரு வேலி தானே, இரும்பு வேலி. அதை தாண்டி எவன் உன்னை தப்பா பாப்பான், இல்ல எவன் தான் வந்து உன்னை தொடுவான்? காவி உடுத்திதான் நீ உன்னை காப்பாத்திக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அம்மா, என்கிட்ட நீங்க வாதாடி ஜெயிக்க நினைக்க வேண்டாம், அது உங்களால முடியாது. நான் இந்த காவி சேலையை தான் கட்டிப்பேன். உனக்கு அந்த குடிசையில பாதுகாப்பு இல்லம்மா. அவள் அம்மா அழுகிறார். அம்மா, உங்க பயம் எனக்கு புரியுது. அப்படியே இப்படி பிடிவாதம் பிடிக்கிறா ருத்ரா? சரி, உங்களுக்காக 1-2 நாள் நான் இங்க இருக்கேன். ஆனா எனக்கு உடுத்த ஒரு 4-5 காவி சேலை வேணும். இல்லன்னா நான் இப்பவே என் குடிசைக்கு போயிடுவேன். நீங்க அந்த கூரைய சரி பண்ணி கொடுக்காட்டி கூட. அவள் பிடிவாதமாக கூற, சரிம்மா, நான் போய் உனக்கு காவி சேலை வாங்கிட்டு வரேன் என்று கூறி அவளது பெரியப்பா மகனான அவளது அண்ணன் பாலமுருகன் காசை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். ஆருத்ரா அமைதியாக அவளது அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டாள். பாலமுருகன் துணிக்கடையை நோக்கி தன் சைக்கிளில் வேகமாக பாய்ந்து வந்து கொண்டிருக்க
காவி சேலை உடுத்தி தலை முதல் பாதம் வரை மூடிய அந்த இளம் பெண் அவனை வழிமறித்து, அண்ணா, என்ன அடையாளம் தெரியுதா என்று கேட்டாள். அது ஆருத்ராவின் குரல். ஆருத்ரா! பதற்றத்தோடு பாலமுருகன் அழைக்க, ஆமண்ணா, நானேதான். நான் பல தடவை உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன், என்ன மாதிரி வேஷம் போட்டுட்டு யாரோ நம்ம ஊருக்குள்ள நடமாடுறாங்க, அவங்கதான் என் மேல வீண் பழிய சுமத்துறாங்கன்னு. இப்ப கூட நேத்து இரவு என்ன குடிசையிலிருந்து ஏதோ ஒரு சக்தி தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல போட்டுடுச்சு. என்னுடைய வேலை முடிகிற வரைக்கும் நீ யார் கண்ணிலையும் படக்கூடாது, பட்டா இந்த ஊரையே அழிச்சிடுவேன்னு பயமுறுத்திட்டு போயிருக்கு. அத நம்ம குடும்பத்தை அழிக்க முடிவு பண்ணிருக்குனா, அத நான் உங்ககிட்ட சொல்லிட்டா இந்த ஊரையே அழிச்சிடும். எனக்கு நம்ம குடும்பமும் வேணும், இந்த ஊரும் வேணும். உங்ககிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கும் போதுதான் நீங்க வர்றத பார்த்தேன். அண்ணா, என் உருவில ஊருக்குள்ள இருக்கிறது நான் இல்ல. அந்த தீய சக்தியை எப்படியாவது அழிச்சிடுனா, நீ அந்த தீய சக்தியை அழிச்சாதான் என்னால ஊருக்குள்ள வர முடியும், என்னால நிம்மதியா அங்க வாழ முடியும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? இந்த விஷயத்த வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாத. நீ எப்படியாவது ஏதாவது திட்டம் போட்டு அந்த தீய சக்தியை அழிச்சிடு, அப்பதான் எனக்கு நிம்மதி. சரிம்மா, நீ பயப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். எங்க நான் போயிட்டு இருக்க? உன் உருவில நம்ம வீட்டுல இருக்கிறவ காவி சேலைய மட்டும்தான் கட்டுவாளாம். அவளுக்கு சேலை வாங்குறதுக்காக போயிட்டு இருக்க. நம்ம வீட்லயா அவ இருக்கா? ஆமாம்மா. ஓ, அப்படியா? சரி சரி, நீ பார்த்து அவ கதைய முடி. சரிம்மா என்று கூறியவன் ஆருத்ராவை தாண்டி செல்ல அவள் அப்படியே ஆரண்யாவாக மாறினாள். ஓஹோ, இவ அங்கதான் பதுங்கி இருக்காளா? அதுதான் என் கண்ணுல சிக்கலையா? இனி உன் கதைய உன் அண்ணனே முடிச்சிடுவாண்டி என்று கூறியவளின் இதழ்களில் ஒரு விஷம சிரிப்பு. பகுதி 17 நிறைவடைந்தது. பகுதி 18 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.